ஆசிரியர்கள் இன்னைக்கு போராட்ட களத்தில் இருக்காங்க, செவிலியர்கள் போராட்ட களத்தில் இருக்கிறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராட்ட களத்தில் இருக்கிறாங்க. எல்லாமே இவருடைய தேர்தல் வாக்குறுதி தான். முதல் கையெழுத்து நீட் ஒழிப்பு அப்படின்னாரு. தேர்தல் வாக்குறுதி என்கிற பெயரிலே திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த அந்த வாக்குறுதியே முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. 4000 கோடி ரூபாய் பேக்கேஜ் முடிஞ்சுது. மேயர் பிரியா சொன்னாங்க, அவர் ஐயா சேகர் பாபு சொன்னாரு. ஆனா பேக்கேஜ் ஏதாவது முடிஞ்சுதா? பேக்கேஜ் முடிஞ்சுது, 4000 கோடி ரூபாய் முடிஞ்சுது. மக்களுக்கு பிரச்சனை தீர்ந்திருக்குதா? இல்ல, ஒரு குறை கூட இல்ல, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னு தானே சொல்றாரு அவர் வந்துமா நிறைய பொய் பேசுறாரு. அண்டப்புழுகு அப்படின்னா பெரிய பொய், ஆகாச புழுகுன்னா அதை விட பெரிய பொய். இந்த அண்டப்புழுகு, ஆகாச புழுகு, இதையெல்லாம் விட மிகப்பெரிய புழுகு எதுன்னா நம்முடைய மு.க. ஸ்டாலின் புழுகக்கூடிய புழுகுதான். உதயநிதியுடைய அம்மா தாயார் லலிதா சகஸ்ரநாமம், அவங்க வீட்டில் பூஜை அறை. அது மட்டுமல்ல, அவங்க மாப்பிள்ளை இருக்காரு தெரியுங்களா, திருச்செந்தூர்ல போய் சத்ரு சம்ஹார யாகம். அந்த காலத்துல சத்ரு சம்ஹார யாகம்னா எதிரி நாட்டுக்கு பண்ணுவாங்க. இவங்க எடப்பாடிக்கு எதிராக மிகப்பெரிய யாகம். இவங்களுக்கு சத்ரு யார்? எடப்பாடி. அமித் மாளவியா மேல போட்டது வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க சனாதன தர்மம் குறித்து நீங்க பேசியது இன அழிப்பு கொள்கை தான். இப்படி பேசுனதுக்கு உங்க மேல எஃப்ஐஆர் போடணும். இந்த திராவிடர் கழகம், இந்த கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தை, இவங்க இந்த திமுக ஆட்சியை முழுமையா பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய கொள்கைகளை தமிழ்த்திரு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். தமிழ் திரு நேயர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். சார், இன்னைக்கு தமிழகம் ரொம்ப பரபரப்பா இருக்கு. சட்டமன்ற தேர்தல் வருது. அதனால கட்சிகள், கூட்டணிகள் அவங்கவுங்க மாநாடு நடத்திக்கிட்டு ரொம்ப பரபரப்பா இருக்கு, உங்களுக்கே தெரியும். அதுல முக்கியமா இப்ப ஆளும் கட்சியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாரு, கனவை சொல்லுங்க, கனவை சொல்லுங்கன்னு. உங்களுடைய கனவா நீங்க என்ன சொல்ல வரீங்க? கனவு காணுங்கள் என்று தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் துவக்கி இருக்கிறார். கடந்த தேர்தலின் பொழுது எல்லோரும் உங்கள் கோரிக்கைகளை எழுதி கொண்டு வாருங்கள், மனுவாக எழுதி கொண்டு வாருங்கள், நான் இங்கே ஒரு மாயாஜால பெட்டி வைத்திருக்கிறேன், அந்த மனுவை கொண்டு வந்து அதிலே போடுங்கள், தேர்தல் முடிந்து நாங்கள் முதலமைச்சர் ஆன பிறகு அந்த பெட்டியை திறப்போம், சாவி எங்கிட்ட இருக்கு, நான் வச்சு பூட்டிக்குவேன், சாவி எங்கிட்ட இருக்குது, நான் ஜெயிச்சு வந்தவொடனே திறப்பேன், உங்களுடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுங்க. அவர் அதில் லட்சக்கணக்கான கோரிக்கை மனுக்களை வாங்கி அந்த பெட்டியிலே வைத்து பூட்டி சாவியை இன்னும் அவர்தான் வைத்திருக்கிறார், திறக்கவில்லை. எத்தனை பேருக்கு அவர் அந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றினார்னு தெரியலை. ஒன்று மட்டும் நிச்சயம், 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள் திமுகவினரால் நீட் விலக்கு, நகைக்கடன் ரத்து, கல்விக்கடன் ரத்து, இல்லைங்களா, 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கணக்கீடு என்பதை மாற்றி மாதந்தோறும் மின் கணக்கீடு, மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டேன், இப்படி பல வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க. ஆசிரியர்களிடம், அரசு ஊழியர்களிடம், உங்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் உங்களுக்கு நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம், செவிலியர்களுக்கு அவங்ககிட்டையும் போய் தேர்தல் வாக்குறுதி, இதெல்லாம் அவர் தேர்தல் வாக்குறுதியில சொன்னதுதான். ஆசிரியர்கள் இன்னைக்கு போராட்ட களத்தில் இருக்காங்க, செவிலியர்கள் போராட்ட களத்தில் இருக்கிறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராட்ட களத்தில் இருக்கிறாங்க. எல்லாமே இவருடைய தேர்தல் வாக்குறுதி தான். முதல் கையெழுத்து நீட் ஒழிப்பு அப்படின்னாரு. தேர்தல் வாக்குறுதி என்கிற பெயரிலே திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த அந்த வாக்குறுதியே முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிறது தான் நிஜம், என்னங்களா? ஏன்னா இன்னைக்கெல்லாம் போராட்ட காலத்துல இருக்காங்க. 80% மேல நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு போய் சொல்றாங்க. அது எப்படின்னா, சென்னையில வெள்ளம் வந்த போது சொன்னாங்க தெரியுங்களா, KN நேரு சொன்னாரு 80% முடிஞ்சிருச்சு, 4000 கோடி ரூபாய் பேக்கேஜ் முடிஞ்சுது. மேயர் பிரியா சொன்னாங்க, அவர் ஐயா சேகர் பாபு சொன்னாரு. ஆனா பேக்கேஜ் ஏதாவது முடிஞ்சுதா? பேக்கேஜ் முடிஞ்சுது, 4000 கோடி ரூபாய் முடிஞ்சுது. மக்களுக்கு பிரச்சனை தீர்ந்திருக்குதா? தீரல. ஆகவே தேர்தல் வாக்குறுதி என்கிற பெயரிலே ஆசை காட்டி மக்களை மோசம் செய்தார். இப்ப என்னங்கிறாருன்னா, அப்ப எப்படி கோரிக்கை மனுக்களை வாங்கி பெட்டிக்குள்ள போட்டு பூட்டி எல்லாம் பண்ணாரோ, இன்னை வரைக்கும் அந்த பெட்டி, அதுல அந்த மந்திர சாவி, அதெல்லாம் யாருக்கிட்ட இருக்குது? இப்ப இந்த தேர்தலுக்கு இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. கனிமொழி தான் தேர்தல் அறிக்கையை ஒரு கதாநாயகனாக தயார் பண்றாங்க. இல்ல நான் கதாநாயகியா தயார் பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்ப கனிமொழி அம்மாவும் சொல்றாங்க. அடுத்த பொய் மூட்டைக்கு ரெடி ஆயிட்டாங்க. புரியுதுங்களா?
இவங்க வந்துங்க கனவு காணுங்கள். இவரன் அப்துல் கலாமா கனவு காணுங்கள். என்ன கனவு காணணும்? குறைந்தபட்சம் தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியா இருக்கணும்னு கனவு காணணும் இல்லைங்களா? அது மட்டும் அல்ல, மதுவில்லாத தமிழகம் கனவு காணணும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாத தமிழகம் கனவு காணணும் இல்லைங்களா? அதெல்லாம் இன்னைக்கு இருக்காமா? கனவா தான் காத்துக்கணும். இல்ல ஒரு குறை கூட இல்ல, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னு தானே சொல்றாரு அவர் வந்துமா நிறைய பொய் பேசுறாரு. அண்டப்புழுகு அப்படின்னா பெரிய பொய், ஆகாச புழுகுன்னா அதை விட பெரிய பொய். இந்த அண்டப்புழுகு, ஆகாச புழுகு, இதையெல்லாம் விட மிகப்பெரிய புழுகு எதுன்னா நம்முடைய மு.க. ஸ்டாலின் புழுகக்கூடிய புழுகு தான் மிகப்பெரிய புழுகு. ஆகவே அவர் நிச்சயமா நல்ல கனவு காணலாம். ஏன் தெரியும்னா அவருடைய அந்த குடும்பத்தினுடைய வருமானம் அதிகரித்திருக்கிறது. தமிழகம் 11 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறது. அவங்க நடத்தக்கூடிய வியாபார நிறுவனம், அவங்க மாப்பிள்ளை நடத்தக்கூடிய தொழில் நல்ல பெருசா அளவில் வந்திருக்கு. ஆசியாலேயே, இந்தியாலேயே, உலகத்திலே பெரும் பணக்கார குடும்பமா மாறி இருக்கிறாங்க. அவர் இனிமேல் தேர்தலுக்கு பிறகு நிரந்தரமாக போய் நிம்மதியா தூங்கி, இப்போ அவர்னால நிம்மதியா தூங்க முடியல, சட்டசபையிலேயே சொல்லியிருக்கிறார் எந்த நேரத்துல யார் போய் யார் மேல தாக்குதல் நடத்துவாங்க, கட்சிக்காரங்கனாலதான் அவர் நிம்மதியா தூங்கல. அதனால இனி வருங்காலத்துல அவர் போய் நிம்மதியா தூங்கலாம், மக்கள் அவரை தூங்க வைப்பார்கள். அவர் நல்ல கனவு காணலாம். நீங்க கனிமொழி அப்படின்னு சொன்னதும் எனக்கும் ஞாபகம் வருது. கனிமொழி அம்மா அவர்கள் மகளிர் மாநாட்டுல சொல்லியிருக்காங்க, அதாவது வந்து கவர்னர் வந்து தமிழ்நாட்டிற்கு தேவையே கிடையாது, மொத்தமா நாடு மொத்தம் இருக்கக்கூடிய கவர்னர்களுக்கு செலவு பண்றதே வந்து ஒரு 700 கோடி செலவாகுது, கவர்னர்கள் தேவையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க சார்? திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்துல அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடுனாங்க. அப்போ வந்து ஒரு சின்ன சட்டம் நேரு கொண்டு வந்தார், தேசிய பாதுகாப்பு சட்டம். யாராவது தனிநாடு கேட்டா அவங்கள 1 வருஷம் உள்ள பிடிச்சி போட்டுருவோம். உடனே அண்ணாதுரை அந்தர் பல்ட்டி அடிச்சாரு, நாங்க வந்து அந்த திராவிட நாடு பிரிவினை கோரிக்கையை கைவிடுகிறோம், ஆனால் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அந்த காலகட்டத்துல அண்ணாதுரை அவர்களுடைய பிரபலமான வாக்கியம் என்னன்னா, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லைன்னு அண்ணாதுரை அடுக்குமொழியில பேசினார். இவங்க இந்த மாநில சுயாட்சி, கவர்னர் தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம், இவங்க வந்து மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்க இல்லைங்க. தேவகவுடா மந்திரி சபையில் இருந்தாங்க, ஐயா குஜரால் மந்திரி சபையில இருந்தாங்க இல்லைங்களா, மன்மோகன் சிங் மந்திரி சபையில் இருந்தாங்க, வாஜ்பாய் மந்திரி சபையில் இருந்தாங்க. அப்பெல்லாம் இந்த கவர்னர் பதவியை எடுத்திருக்கலாம், அப்பெல்லாம் மாநில சுயாட்சிக்காக அவங்க வந்து பேசியிருக்கலாம், அப்பெல்லாம் மகனுக்கு பேரனுக்கு மந்திரி பதவி வேணும்னு இங்கிருந்து அவங்க வந்து டெல்லி எல்லாம் போய் போராடினாங்க, இந்த இலாக்கா வேணும் அப்படிலாம் போராடினாங்க. அப்பெல்லாம் மாநில சுயாட்சி பத்தி பேசல, காவிரி பிரச்சனையை பத்தி பேசல, கவர்னரை பத்தி பேசல. இப்ப மட்டும் ஏன், இன்னும் சொல்ல போனா அம்மா முதலமைச்சரா இருந்த போது, இவங்க எதிர்கட்சி தலைவராக இருந்த போது சட்டையை கிழிச்சிட்டு போய் கவர்னர் கிட்ட மனு கொடுக்க போனாங்களே, அப்ப கவர்னர் பதவி தேவை. இப்ப வந்து கவர்னர் பதவி தேவையில்லை, 700 கோடி ரூபாய் செலவாகுது. நீங்க இன்னைக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் போய் முதலீடுகளை ஈர்க்கிறேன் என்கிற போர்வையில நீங்க பண்ணக்கூடிய கோடிக்கணக்கான செலவு, இப்ப இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைய ராஜ்பவன் இருந்ததை லோக் பவன், மக்கள் பவனமா மாத்திருக்கிறார். ஆளுநர் மாளிகையில செலவுகளை குறைச்சிருக்கிறார். ஆளுநர் மாளிகையில சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறார். புரியுதுங்களா? உங்களை புகழ்வதற்கும் நீங்க எழுதி கொடுக்கறத படிக்கிறதுக்கும் அல்ல ஆளுநர். அதனால ஆளுநர் பதவி என்பது அரசியல் சாசனப்படி இருக்கக்கூடிய ஒரு பதவி. அந்த பதவியை அவமானப்படுத்துவது இந்திய இறையாண்மையை, இந்திய அரசியல் சாசனத்தை அவமானப்படுத்துவதாக மாறும். ஏன்னா இவங்களுக்கும் ஆளுநருக்கும், இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனேயே நீட் ஒழிப்பு போராளி ஒருத்தர் இருக்காருமா, கருக்கா வினோத், அவர் ஆளுநர் மாளிகை மேலேயே பெட்ரோல் பம்ப் போட்டார், ஜெயிலில் இருக்காரு. அதே மாதிரிதான் ஆளுநர் எங்க போனாலும் கருப்பு கொடி காட்டார். அதை விட இதுக்கு முன்னால் இருந்த ஆளுநர் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, குளிக்கும் போது எட்டி பார்த்துட்டாரு ஸ்வச் பாரத் சம்பந்தமா போகும்போது. இப்படியெல்லாம் ஆளுநர் பதவி மிகவும் கேவலமாக அவர்கள் சித்தரிக்கிறார்கள். அது வந்து மக்கள் மத்தியில எடுபடாது. இவங்க நாளைக்கே உதயநிதிக்கு ஒரு மந்திரி சபை பதவி மாற்றம் அல்லது கனிமொழியை மந்திரி ஆக்குறாங்கன்னா ஆளுநர்கிட்ட தான் போய் பதவி ஏற்றுக்கணும். புரியுதுங்களா? அதனால இது வார்த்தை ஜாலங்களா கனிமொழி அம்மா பேசுறாங்க. கனிமொழி அம்மாவுடைய பேச்சு கண்டிக்கத்தக்கது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதற்கு வந்து நீதிமன்றம் நல்ல ஒரு சம்மட்டி அடி மாதிரி ஒரு கொட்டு ஒண்ணு வச்சிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் அமைப்பு, அந்த எழுத்தாளர் சங்கம் ஒரு சின்ன ஒரு அரங்க கூட்டம் நடத்தினாங்க சென்னையில. அதுக்கு பேரு சனாதன ஒழிப்பு மாநாடு. இவங்கெல்லாம் வந்துங்க இன்னைக்கு வந்து
கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்த எழுத்தாளர்கள், இவங்கெல்லாம் இவங்களுக்கு அறிவாலயத்தினுடைய கொத்தடிமைகளாக இன்னைக்கு வேலை பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய அஜெண்டாவை, திமுக என்ன சனாதனத்தை ஒழிக்கிறதா திமுகவோட கொள்கை? அண்ணாதுரை அன்றைக்கே சொல்லிவிட்டார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இல்லைங்களா? அவங்க வீட்டில் உதயநிதியுடைய அம்மா தாயார் லலிதா சகஸ்ரநாமம், அவங்க வீட்டில் பூஜை அறை, அது மட்டும் இல்ல, அவங்க மாப்பிள்ளை இருக்காரு தெரியுங்களா, திருச்செந்தூர்ல போய் சத்ரு சம்ஹார யாகம், அந்த காலத்துல சத்ரு சம்ஹார யாகம்னா எதிரி நாட்டுக்கு பண்ணுவாங்க. இவங்க எடப்பாடிக்கு எதிராக மிகப்பெரிய யாகம், இவங்களுக்கு சத்ரு யார்? எடப்பாடி. அதனால யாகம் பண்றது. இப்ப சமீபத்துல கூட காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல மிகப்பெரிய கும்பாபிஷேகம் தான். அதுல போய் துர்காம்மா கலந்துக்கிட்டு இவர் போய் சனாதனத்தை முதல்ல அங்க ஒழிக்கணும், புரியுதுங்களா? இவங்க இந்த திராவிடர் கழகம், கம்யூனிஸ்டுகள், இவங்க எல்லாம் திமுக கொள்கை மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டாங்க. திமுகவை கைப்பற்றிட்டாங்க. இன்னைக்கு திமுக கட்சி திமுக காரன் கையில் இல்ல. திமுக ஆட்சி இந்த திராவிடர் கழகம், இந்த கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தை, இவங்க இந்த திமுக ஆட்சியை முழுமையா பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய கொள்கைகளை அவங்க அமல்படுத்துறாங்க. இந்த துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலினை அந்த மாநாட்டுக்கு அவரு போறாருன்னொன்னே எங்காலும் போயிட்டாரு. யாருங்க? அறநிலையத்துறை அமைச்சரே போயிட்டாரு. சனாதனத்தை ஒழிப்போம். அவங்களும் அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு சனாதனம் என்றால் கொசு, டெங்கு, மலேரியா, சனாதனம் எதிர்த்து போராடக்கூடாது, ஏன்னா சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னாங்க. இல்ல எதிர்க்கக்கூடாது, ஒழிக்கணும் அப்படின்னே பேசினார். அதை பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர் இது ஒரு ஜெனோசைட், இது ஒரு இன அழிப்பு கொள்கை, அது அப்படி பேசுனது தவறு, அவர் மேல தமிழ்நாட்டில் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல அப்படின்னு அவர் ஒரு முகநூல்ல எழுதியிருந்தார் அமித் மாளவியா. உடனே அவரை இவங்க தமிழ்நாடு காவல்துறை, ஏவல்துறையை மாத்தி அவர் மேல வழக்கு போட்டு அவர் அந்த வழக்கை என் மேல போட்டது தப்புன்னு நீதிமன்றத்துக்கு போய், நீதிமன்றத்தில் இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அமித் மாளவியா மேல போட்டது வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க சனாதன தர்மம் குறித்து நீங்க பேசியது இன அழிப்பு கொள்கை தான், இப்படி பேசுனதுக்கு உங்க மேல எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு மிக தெளிவா நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்து மக்கள் கட்சி அதைத்தான் கோரிக்கையாக மக்கள் மன்றத்திலே வைத்திருக்கிறோம். யார் வேணா இந்து மதத்தை திட்டலாம், ஹிந்து கடவுளை மட்டும் இல்லைன்னு சொல்லலாம், கேவலப்படுத்தலாம், ஆனா அவங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது தப்பு. இன்னைக்கு நீதிமன்றமே சொல்லியிருக்கு, உதயநிதி மேல வழக்கு போடுங்க, அவரை கைது பண்ணுங்க, நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இதுவரை நான் கேட்ட கேள்விகளுக்கு மிக அருமையாக விளக்கமளித்தமைக்கு நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.